Hi and hello, welcome to this channel. இந்த சேனலில் லாஸ்ட் கிளாஸ் வந்து ஃபார்வர்ட் மெக்கானிசம்னா என்ன, ஒரு டைப்ஸ் ஆஃப் கினமேட்டிக் செயின் இதெல்லாம் பார்த்துருக்கோம். திருப்பி ஒரு ரீகால் பண்ணலாம் அதை. ஸோ கினமேட்டிக் செயின் அப்படின்னு என்ன அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் கினமேட்டிக் பேர்ஸ் ஆர் கனெக்டட் டுகெதர் அண்ட் ஃபார்ம் அ ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் தம் இஸ் நோன் அஸ் கினமேட்டிக் செயின். ஸோ கினமேட்டிக் செயின் என்னென்ன இருக்குது? 4-bar செயின், சிங்கிள் சைடு கிராங்க் செயின், டபுள் சைடு கிராங்க் செயின், இது 3 விதமாக இருக்குது. ஸோ அப்புறம் இன்வர்ஷன் ஆஃப் மெக்கானிசம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தோம். 3 செயின் பார்த்துருக்கோம் இல்லையா? 3 செயின் வந்து லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருக்கோம். அண்ட் 4-bar செயின்னா என்ன அப்படின்னா, குவாட்ரிக் செயின் வந்து 4-bar செயின் சொல்லுவாங்க. இதான் வந்து 4-bar செயின் ஒரு மெக்கானிசம் லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்துருக்கோம். அனிமேஷன் வீடியோ வந்து லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த 4-bar செயினில் வந்து 4 விதமான பார்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து 4 விதமான பார்ட் இருக்குது. நம்ம எந்த பார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அது பேர் ஃப்ரேம் சொல்கிறாங்க. எரேஸ் பண்ணிடுவோம் அதை. எரேசர். இப்போ என்னென்ன பார்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, 4 விதமான பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எது ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அது பேர் வந்து ஃப்ரேம். இங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்கலையா, இது வந்து ஃப்ரேம், லிங்க் ஒன் ஃப்ரேம். எது வந்து கம்ப்ளீட் ரெவல்யூஷன் இதில் இருக்கோ, கம்ப்ளீட் ரெவல்யூஷன் இருந்துச்சு அப்படின்னா அது பேர் கிராங்க். இது பேர் லிவர். இது அவுட்புட் லிங்க். இது பேர் லிவர். லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருக்கோம். லிவர்னா என்ன அப்படின்னா ஆசிலேட்டர். ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் மோஷன் இருக்காது, பார்ஷியல் ரொட்டேஷன் தான் இருக்கும். 180 டிகிரி இருக்கும். அதாவது என்னன்னா, இந்த கிராங்க் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து வந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் வரும், திருப்பி இங்கேருந்து இங்கே போகும், திருப்பி இங்கே இப்படி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ரிவர்ஸில் ஃப்ரண்ட்டில் ரிவர்ஸ்லன்னு இப்படி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அது பேர் லிவர். ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் இருந்துச்சு, இந்த பாயிண்ட்ல ஆரம்பிச்சு ஃபுல்லாக இந்த பாயிண்ட் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா அது பேர் கிராங்க். 360 ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா கிராங்க். அப்போ இந்த லிங்க் 2 வந்து ஃபுல் ரொட்டேஷன் இருக்கும். இதில் லிங்க் 4 வந்து பார்ஷியல் ரொட்டேட் ஆகும். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா வெளியே ரவுண்டு போட்டுருக்காங்க அப்படின்னா லிங்க் 2 வந்து ஃபுல் ரொட்டேஷன் இருக்குன்னு அர்த்தம். இங்கே வந்து ஒரு ஆர்க் தான் போட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், டியில் ஒரு ஆர்க் மட்டும் தான் போட்டுருக்காங்க. அந்த ஆர்க்னா இவ்வளோ தான் ஆசிலேட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அண்ட் இந்த 3யோட பர்பஸ் என்ன, இது பேர் என்ன கப்ளர் சொல்கிறாங்க. கப்ளர் கனெக்டிங் டாட். கனெக்டிங் டாட் என்ன செய்யும் அப்படின்னா, இது இன்புட் லிங்க். இந்த 2 இருக்கு இல்லையா, இது பேர் வந்து இன்புட் லிங்க். ஸோ இது பேர் இன்புட் லிங்க். இந்த 4 வந்து அவுட்புட் லிங்க். இந்த 4 வந்து அவுட்புட் லிங்க். இந்த இன்புட் லிங்க்கையும் அவுட்புட் லிங்க்கையும் கனெக்ட் பண்ணுறதோட வேலை தான் வந்து இந்த கப்ளர். அதாவது கனெக்டிங் டாட். ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுனால தான் இப்போ கனெக்டிங் டாட் சொல்கிறாங்க. ஸோ 4 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரேம், இங்கே கீழே கொடுத்துருக்கோம், லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம் அதை. இது வந்து ஃப்ரேம். அடுத்தது கிராங்க். அடுத்து கனெக்டிங் டாட் ஆர் கப்ளர், லிவர் ஆர் ராக்கர் ஆர் ஃபாலோயர். 3 பேர் இருக்குதுக்கு. இன்னும் எப்படி அனிமேஷன்றது நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். கிராஸ்ஹாப்ஸ் லா அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். கிராஸ்ஹாப்ஸ் லா அப்படின்னா ஒரு 4-bar மெக்கானிசத்தில் 4 லிங்க் இருக்கும். அந்த 4 லிங்க்கில் வந்து எல்லாமே வேறு லிங்க் இருக்கும். இந்த ஷார்ட்டஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் லிங்க் 2 லிங்க் ஆட் பண்ணணும். ரொம்ப சின்ன லிங்க்கோ ஒரு பெரிய லிங்க் ஆட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி இருக்கணும்னா, மற்ற 2 லிங்கோட சிறுசாக இருக்கணும் அல்லது ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, the shortest and longest link should not be greater than sum of other 2 links. மற்ற 2 லிங்கோட வந்து சிறுசாக இருக்கணும் இல்லை ஈக்குவலாக இருக்கணும். should not be greater than அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லெஸ் தேன் ஈக்குவல் அர்த்தம். கிரேட்டர் தான் இருக்கக்கூடாது அப்படின்னா லெஸ் தேனாக இருக்கலாம், ஈக்குவலாக இருக்கலாம். ஸோ இப்போ கிராஸ்ஹாப்ஸ் லா எதுக்கு அப்ளை ஆகுது அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராஸ்ஹாப்ஸ் லா அப்படின்னு பார்த்தோம்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராஸ்ஹாப் லா யூஸ் டு அச்சீவ் கம்ப்ளீட் கண்டினியூஸ் ரிலேட்டிவ் மோஷன். அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். டு ஹேவ் அ கண்டினியூஸ் ரிலேட்டிவ் மோஷன் இந்த 4-bar மெக்கானிசம் ஷுட் ஃபாலோ ஏ கிராஸ்ஹாப்ஸ் லா. இன்வர்ஷன் ஆஃப் மெக்கானிசம் இது வரைக்கும் கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ இன்வர்ஷன் ஆஃப் மெக்கானிசம் அப்படின்னா, மெக்கானிசம் என்ன தெரியும், ஒரு கினமேட்டிக் செயினில் ஒரு லிங்க் ஃபிக்ஸ் ஆனால் அது பேர் மெக்கானிசம். அப்போ இன்வர்ஷன் ஆஃப் மெக்கானிசம் என்னன்னா, இதுதான் ஒரு கினமேட்டிக் செயின். இந்த கினமேட்டிக் செயினில் நான் ஒரே ஒரு லிங்க் கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா வந்து இதுதான் மெக்கானிசம். ஃபுல்லாக இது வந்து மெக்கானிசம். இதில் வந்து ஏதோ ஒரு செயினை மட்டும் கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், எல்லாத்துலேயுமே இந்த செயினை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது பேர் மெக்கானிசம். இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு செயினை ஃபிக்ஸ் பண்ணாமல் ஃபஸ்ட் இந்த செயினை ஃபிக்ஸ் பண்ணுறேன், செகண்ட் டைம் வந்து இந்த செயினை ஃபிக்ஸ் பண்ணுறேன், தேர்ட் டைம் வந்து இந்த செயினை ஃபிக்ஸ் பண்ணுறேன், ஃபோர்த் டைம் இந்த லிங்கை ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்போ வேற ஒரு லிங்கை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது மூலமாக வேற ஒரு மெக்கானிசம் அப்டேட் பண்ணேன் அப்படின்னா அது இன்வர்ஷன் ஆஃப் மெக்கானிசம் அதான் சொல்கிறாங்க இங்கே. ஸோ மெத்தட் ஆஃப் obtaining different mechanisms by fixing different links in a kinematic chain is known as inversion of mechanism. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் இஸ் இன்வர்ஷன் ஆஃப் மெக்கானிசம் அப்படின்னா, மெத்தட் ஆஃப் அப்டைனிங் டிஃப்ரெண்ட் மெக்கானிசம் எப்படி டிஃப்ரெண்ட் மெக்கானிசம் அப்டைன் பண்ணுறோம்
பை ஃபிக்ஸிங் டிஃப்ரெண்ட் லிங்க்ஸ் இன் கினமேட்டிக் செயின். கினமேட்டிக் செயினில் இருக்கிற டிஃப்ரெண்ட் லிங்கை ஃபிக்ஸ் பண்ணுறது மூலமாக வேறு மெக்கானிசம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது பேர் இன்வர்ஷன் ஆஃப் மெக்கானிசம். ஸோ மெக்கானிசம்னா என்ன, ஒரு கினமேட்டிக் செயினில் ஏதோ ஒரு லிங்கை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா மெக்கானிசம், வேற ஒரு லிங்கை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது இன்வர்ஷன் ஆஃப் மெக்கானிசம். இந்த இன்வர்ஷன் ஆஃப் 4 bar செயின். இன்வர்ஷன் ஆஃப் 4 bar செயின் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் 3 இன்வர்ஷன் இருக்குது 4 bar செயினில், எல்லாமே ஷார்ட்டஸ்ட் லிங்க் பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் என்ன அப்படின்னா when any one of the link which is adjacent to the shortest link is fixed, the mechanism obtained is called crank and lever mechanism. இது மறைச்சிருக்கு இந்த இதை. ஸோ இந்த லிங்க் இதான் கிராங்க், இங்கே இருக்கு இல்லையா, இந்த தான் கிராங்க்கு. ஸோ இதான் கிராங்க், இந்த இருக்கு இல்லையா, இந்த தான் கிராங்க், இந்த பாயிண்ட் தான் கிராங்க். அப்போ இந்த கிராங்க்குக்கு அட்ஜஸ்ட்னா பக்கத்தில் இருக்குது, பக்கத்தில் லிங்க் இருக்குது, இந்த லிங்க் ஒன்று பக்கத்தில் இருக்குது, இந்த லிங்க் ஒன்று பக்கத்தில் இருக்குது. இந்த ரெண்டு லிங்க்ல ஏதோ ஒரு லிங்க் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற மெக்கானிசம் என்ன வரும், கண்டிப்பாக அந்த கிராங்க் அண்ட் லிவர் மெக்கானிசம் மட்டும்தான் இருக்கும், வேற மெக்கானிசம் கிடைக்காது அப்படின்றாங்க. எப்போ கிராஷாஸ் ஒபே பண்ணால் மட்டும்தான் இந்த இன்வர்ஷன்லாம் பாசிபிள். ஸோ when any one of the link which is adjacent to the shortest link is fixed, then the mechanism obtained is called crank and lever mechanism. ஸோ அதான் crank and lever ஃபுல் ரொட்டேஷன் இருக்கு, இந்த இதில் வந்து இங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்கனால இது ஆசிலேட் ஆகுது, இது ஃபுல் ரொட்டேஷன் இருக்கு, இங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்கனால இந்த ரெண்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கனால இங்கே வந்து ஆசிலேட் ஆகுது. ஸோ தெரியுதுல்ல. ஸோ இது ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன். செகண்ட் இன்வர்ஷன் அது when the shortest link is fixed, the mechanism obtained is called double crank mechanism. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஷார்ட்டஸ்ட் லிங்க் பக்கத்தில் இருக்க லிங்க் ஃபிக்ஸ் பண்ணுறோம், செகண்ட் ஷார்ட்டஸ்ட் லிங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படியே நமக்கு என்ன கிடைக்குது, டபுள் கிராங்க் மெக்கானிசம் கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் கிராங்க் மெக்கானிசம் இருக்கா, 2 ரவுண்டு போட்டுருக்காங்க இல்லையா. இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நமக்கு இங்கே ஒரு ஜாயிண்ட்டு இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்குது, 2 ஜாயிண்ட் என்ன ஆகுது, ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் ரெண்டுமே கொடுக்குது. 2 கிராங்க் இருக்குனால இது பேர் என்ன சொல்கிறாங்க, டபுள் கிராங்க் மெக்கானிசம் சொல்கிறாங்க. அதோட எக்ஸாம்பிள் வந்து இந்த கம்ப்ளிங் ராட் ஆஃப் ஏ லோகோமோட்டிவ். இந்த ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் பார்த்தோம் இல்லையா, கிராங்க் அண்ட் லிவர் மெக்கானிசம், அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பீம் இன்ஜின். ஒவ்வொரு இதை நான் பார்க்க போகிறோம் அடுத்ததில். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், இன்வர்ஷனில் இந்த ஷார்ட்டஸ்ட் லிங்க் அட்ஜஸ்டன்ட், அப்போ இதுவும் முடிஞ்சு அடுத்தது இதில் பார்க்கலாம். ஸோ ஷார்ட்டஸ்ட் லிங்க் அட்ஜஸ்ட் போது நமக்கு இந்த லிங்க் முடிஞ்சு, தென் இங்கே ஒரு ஃப்ரேம் இருக்குது, இதுவும் முடிஞ்சு, தென் ஷார்ட்டஸ்ட் லிங்க் இது முடிஞ்சு, ஒரே ஒரு லிங்க் மட்டும் இது மட்டும் தான் இருக்குது,